ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாத்தமிழுக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சூப்பரான வீடியோ தான் ஒன்று பார்க்க போகிறீங்க. என்னென்னா குக்கிங் தான், சமைக்க தான் பார்க்குறேன். அதை தான் பார்க்க போகிறீங்க. நம்ம கடையில் 4 பிள்ளைங்க வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு எப்படியாவது மாதத்துக்கு ஒரு நேரம்னாலும் சாப்பாடு கொடுத்துருவேன். இப்போ வேலை அதிகமாக போயிட்டா நமக்கு, அதனால் சாப்பாடே கொடுக்க முடியறதில்லை. அதனால் இப்போ இன்றைக்கி ஒரு நாளைக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து சமைச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போகிறேன். அதுக்குள்ளே இந்த கொள்ளையில் இந்த அடுப்பை மொழிவிட்டு குழம்புலாம் போட்டு வச்சுட்டு போனோம்னா இதில் சமைச்சிக்கலாம். சமையல்னால் சாதம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சாதம் வச்சுக்கலாம், சாம்பார் வச்சுக்கலாம். அதுக்காக இதை சுத்தம் பண்ணி அழகாக மொழி கோலம் போட்டுருக்கேன். இப்போ மார்க்கெட்டுக்கு போகிறேன், போயிட்டு வந்து பார்க்கலாம். இன்னத்த காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா. நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. பெரிய மார்க்கெட் தானே போனீங்க? பெரிய மார்க்கெட்டுக்கு தான் போவோம். காய் வெங்காயத்துக்காக பெரிய மார்க்கெட்டுக்கு போயிடுவேன். வெங்காயம் வந்து அங்கே தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மார்க்கெட்டில் ஒரே ஒரு கடை தான் இருக்குது. அதனால இவங்க நிறையா இருக்காது. அங்கன்னா நிறையா கொட்டி வச்சுருப்பாங்க. அதனால அங்கே போயிட்டேன். சரி, அங்கே தான் போவேன். மாங்காய் விலை இப்போ கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்குப்பா. இது எதுக்கு? ஊறுகாய்க்கா இல்லை குழம்புல போடவா? இது வாங்கியிருக்கேன், 2 வாங்கியிருக்கேன். ஒன்று தாளிச்சிட்டு ஒன்று தாளிச்சு வச்சா விஜய் தொட்டுக்குவாப்பில், ஒன்று மத்தியானம் சாம்பாருக்கு. 2 மாங்காய் வாங்கினேன். இது கிலோ 40 ரூபா தான். குறைஞ்சிருக்கு. அன்னைக்கு 60 ரூபாய் நம்ம சொன்னாங்கல்ல. ஆமாம், 60 ரூபா 70 ரூபா சொல்லுவாங்க. இது பாருங்க, எலுமிச்சம்பழத்தை பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குங்க. இது வந்து 1/4 கிலோ. இது 3 பழம் தான் இருந்துச்சு 1/4 கிலோ. இது 3 வந்து 25 ரூபா. இந்த 3 பழமும் 25 ரூபா. இது ஒன்று சும்மா எடுத்து போட்டாங்க. இது பரங்கி பிஞ்சு நல்ல பிஞ்சாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினேன். பிஞ்சு தான், அது 10 ரூபா. இது பிஞ்சா இருந்தால் வறுக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. இது அவ்வளோ பிஞ்சு இல்லை, இருந்தாலும் வாங்கியிருக்கலாம். சாம்பாருக்குள்ளே போடணும்னு வாங்கினேன். இது சாமிக்கு வாழைப்பழம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோமா? எடுத்து வச்சுருங்க. தக்காளி தான் நமக்கு மெயின், அதனால தக்காளி அதிகமாகவே வாங்கிக்கிட்டேன். காய்கறியெல்லாம் அரிஞ்சு வச்சுருவோம், தண்ணியெல்லாம் கொண்டு வந்துட்டேன். அப்புறம் வாழைக்காய், நமக்கு பிடிச்ச மெயினான காய் சுண்டைக்காய். இந்த காய் 20 ரூபா. இன்னும் 4 காய் தான் எடுத்து காமிக்கிற மாதிரி. கொத்தோட வச்சுருக்காங்க. 20 ரூபா. அது அநியாயம் இருக்குது. இவ்வளோ தான் 20 ரூபா. எங்கள் அக்கா படித்து அவ்வளவு கவரில் அள்ளி போட்டு கொடுக்குறாங்க. நிறையா வேஸ்ட்டாக போகுதுப்பா, வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது. இது 20 ரூபா. இப்போ எல்லா காய்கறியுமே வாங்கின காய்கறி எல்லாமே பிரித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் தனித்தனியாக. இப்போ எல்லா காய்கறியும் அரிஞ்சிடலாமா? என்னென்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டு மாங்காய், பரங்கிக்காய், கத்திரிக்காய், சுண்டைக்காய், அவரைக்காய் சாம்பார் வச்சுருவேன். அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் ஒன்று, வாழைக்காய் வறுவல் ஒன்று. வாழைக்காய் வந்து காரக்கறி. வாழைக்காய் காரக்கறியா? ஆமாம், வாழைக்காய் காரக்கறியா? அது எப்படி செய்கிறது என்னன்னு நான் தனியாகவே வீடியோ எடுத்து போடுறேன். அப்புறம் வந்து கொத்தரங்காய் பொரியல் ஒன்று, உருளைக்கிழங்கு வேணால் வறுத்துக்கலாம், இல்லை பீட்ரூட் பொரியல் ஒன்று. ஒரு 4 காய் செஞ்சுட்டு மற்றபடி ஒரே ஒரு வறுவல், வாழைக்காய் வண்டி வறுவல். இதெல்லாம் செஞ்சிடலாமா? எல்லாம் இப்போ அரிஞ்சு வச்சிடறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் வடை பாயசம். வடை பாயசமும் செய்யணும்ப்பா. அன்னைக்கு சனிக்கிழமை ஐயப்பனுக்கு வேறு சூப்பர் நாள். எல்லாம் வடை பாயசமும் செஞ்சு வச்சு சாம்பிராணி போட்டுடலாம் அன்னைக்கு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு சாப்பாடே கொடுக்கவே இல்லை. அந்த பசங்களுக்கு வந்து மட்டன் சிக்கனோட இதுதான் சூப்பராக பிடிக்கும். அது நான் சமைச்சேன்னா நல்லா நீட்டாக நல்லா சாப்பிட்டுவாங்க. இப்போ இன்றைக்கி வாங்க எல்லாத்தையும் அரிஞ்சு தள்ளிடலாம். கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். கிழங்கு போண்டாவுக்கா? கிழங்கு போண்டா செய்யும். ஆமாம், அன்னைக்கு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, கிழங்கு வடை வீடியோ போட்டோம்ல, அதில் சொல்லியிருந்தாங்க. அது சொல்லிகிட்டு இருந்தோம், கிழங்கு போண்டா செஞ்சாங்களான்ட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னு. இன்னைக்கு நம்மளும் செஞ்சு பார்த்துருவோம். நம்ம செஞ்சு பார்த்துருவோம். கிழங்கு நிறைய செய்யலாம் தான். ஆமாம், இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அல்வா செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும்னு. அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆமாம், நாளைக்கு செஞ்சு பார்க்கலாம். இது வந்து போண்டா செஞ்சோம்னா சூப்பராக இருக்குங்க. செய்யலாம் என்னன்னு இது தனியாகவே வெளியே மசாலா போண்டா இன்னைக்கு செய்யலை. இன்றைக்கி வேலை இதுதான் கரெக்டாக இருக்கும். நான் இது செய்யல, உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன். சாயந்தரம் செஞ்சுருவேன், இல்லைன்னா நாளைக்கு செஞ்சுருவேன். மார்க்கெட்டுக்கு போனேன்னா வாங்கிட்டு வந்தேன். கிழங்கு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கிழங்கா பார்த்து வாங்கினீங்க. இதெல்லாம் நல்லா மாவு மாதிரி நல்லா வேவும், வெள்ளை அடசலாக இருக்கும். அந்த மாதிரி கிழங்கு வாங்காதீங்க. அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்து கட் பண்ணி உரிச்சோம்னாலும் படலாக தோல் உரியணும். அதுதான் நல்லா வேவும். இப்போ கிழங்கு வாங்கிட்டு வந்தாச்சு. இதை என்ன செய்யணும் அப்புறம் பார்க்கலாம். காயெல்லாம் நறுக்கி எடுத்துட்டு அப்புறமா காமிக்கிறேன். எல்லா காய்கறியுமே அரிஞ்சு எடுத்துட்டேங்க. தக்காளி, வெங்காயம், முட்டைக்கோசு, பீட்ரூட்டு, கேரட்டு எல்லாமே அரிஞ்சிட்டேன். சாம்பாருக்கு எல்லா காய்கறியும் ஒன்று அரிஞ்சு போட்டிருக்கேன்.
எல்லாத்துலேயும் கலந்த காயாக ஒன்று ஒன்று கொத்தரங்காய் வரலையும் ஒன்று போட்டிருக்கேன். கத்திரிக்காய் வந்து அப்போதைக்கு குழம்புல போடையில் தான் கட் பண்ணுவேன். இப்போயே கட் பண்ணோம்னா கருத்து போனது மாதிரி ஆகிடும். இப்போ வாங்க போய் விறகடுப்பை பற்ற வச்சு பருப்பை வேக போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போய் அப்புறம் கூட்டு பொரியெல்லாம் வீட்டுக்குள்ளே செஞ்சிடலாம். சாதமும் சாம்பாரும் கொள்ளையும். இப்போ வாங்க போய் பருப்பு வேக போட்டுடலாம். அடுப்பு பற்ற வச்சு சூப்பராக பற்ற வச்சு எப்படி கலக்கலன்னு எரியுன்னு பாருங்கள். அடுப்பில் செய்கிற சமையலே ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. கறி பிடிக்கும், வீட்டில் கறி பிடிக்கும். மெயினாக விறகு பற்ற வைக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு எப்போயாவது தான் விறகு பற்ற வைப்பேன். கறி பிடிச்சிக்கணும்னு பயப்படுவேன். வீட்டில் அனல் கறி பிடிக்கும்னு சொல்லிட்டு பற்ற வைக்க மாட்டேன். இன்றைக்கி சாம்பார் வச்சிடலாம், கொஞ்சம் நிறையாவும் சாம்பார் வைக்கிறோமா, அதனால் சாம்பாரும் சாதமும் இங்கே வச்சிடலாம்னு சொல்லிட்டு விறகு அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். இப்போ வாங்க ஒன்று வேலையை பார்த்துடலாம். சூப்பராக பச்சை மிளகா சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஒரு தாளிப்பும் கொடுத்தாச்சு. இப்போ எதை இறக்கி வச்சுட்டு உலைய வைக்க வேண்டியதாங்க. மற்றபடி காய்கறியெல்லாம் உள்ரசல் செஞ்சாச்சு. இந்த மாதிரி எல்லா காயுமே நாட்டு காயாக போடணுங்க. சுண்டைக்காய், மருளிக்கிழங்கு, ஒட்டு மாங்காய் இதெல்லாம் போட்டிருக்கிறேன். கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன். பரங்கிக்காய் போட்டிருக்கேன். அருமையாக இருக்கும் சாம்பார். பச்சை மிளகா சாம்பார்னு இந்த மாதிரி நாட்டு காய் நிறையா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லா காயிலுமே ஒன்று ஒன்று போட்டு வைக்கணும். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு உலையை போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ எல்லா வேலையுமே முடிஞ்சிட்டு லாஸ்ட்டில் தான் வடை தட்ட போகிறேன். வெள்ளை உளுந்துட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சாதம் ஒண்டி வெந்துக்கிட்டு இருக்கேன். பாக்கி எல்லா வேலையுமே முடிஞ்சிட்டு சாதத்தை வடிச்சிட்டு வடையை தட்டினோம்னா சாம்பிராணி போட்டுடலாம். வடை தட்டையில் காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. சாதமும் வடித்தாச்சு. வடையை தட்டிட்டு சாமி கும்பிட வேண்டியதான். நான் வந்து ரொம்ப ஃபுல்லாலாம் அப்படி வடித்து இதை விட மாட்டேங்க. கொஞ்சம் நேரம் வடிச்சிட்டு அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அடுப்பில் போட்டோம்னா சாதம் நல்லா பொடன்னு நைட்டு வரலையும் சாப்பிடவும் சாதம் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தண்ணி சொட்டுது பாருங்கள், அந்த சமயத்துலேயே அடுப்பில் வச்சிடணும். சிம்மில் போட்டுறது. ஆமாம். கொஞ்சம் இப்படி தண்ணி நல்லா வடின்னு சொட்டி எல்லா தண்ணியும் நல்லா வடிஞ்சிடணும். வடிஞ்சதுக்கு பாரு இப்படி சொட்டு விழுது பாருங்கள். அப்போ தூக்கி அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுருவேன். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் எடுத்தீங்கன்னா சாதமும் நல்லா வித ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். நைட்டு வரலையும் கெட்டு போகாது. வடமாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க. நான் எப்போதுமே நல்லா இட்லி கிடைக்கிற மாதிரி நல்லா நைஸாக தாங்க அரைச்சிக்குவேன். அதுக்கு தேவையான உப்பை போட்டுக்குவோம். அதுக்கு வந்து வெங்காயம், ஒரு கருவேப்பிலை, 2 மிளகு நுணுக்கி போட்டிருக்கேன், தட்டி போட்டிருக்கேன், பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, அவ்வளோதான். ஒரு ஸ்பூன்கிட்ட பச்சரிசி மாவு போட்டுக்குவேன். வடை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வடையே நானே எதுவுமே அவ்வளோதான் சாப்பிட மாட்டேன். வடை தட்டினேன்னா ஒரு 4-5 வடை சாப்பிட்ருவேன். அப்படி நல்லாயிருக்கும். மேலே நல்லா பொறன்னு உள்ளுக்குள்ளே நல்லா சாப்பிட்டா அருமையாக இருக்கும் வடை. அவ்வளோதான். இந்த ஸ்பூனை பார்த்துங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு அடுப்பில் எண்ணெயும் சூடாகிட்டுக்கு தட்டி போட்டு எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி நல்லா தண்ணியில் கையை தட்டிக்கிட்டு டக்குன்னு உருட்டி போட்டுருவாங்கண்ணா. அவ்வளோதான். சூப்பராக அருமையாக இருக்கும் வடை. தட்டி எட்டிட்டு காமிக்கிறேங்க. சூப்பராக வடை ரெடி ஆகிடுச்சா? அது விறகடுப்பில் தட்டினோம்னா சொல்லவே வேண்டியதில்லைங்க. அவ்வளோ ஒரு பொறப்பாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டு எட்டிட்டு காமிக்கிறேங்க. எல்லாமே சமைச்சு ரெடி பண்ணிட்டாங்க. சாம்பிராணி போட்டாச்சு. இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு வேண்டியதெல்லாம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு அதோடய சனி ஞாயிறு பார்சலும் போட மாட்டோம். அதனால் இன்றைக்கி காலையில் இந்த பலகாரம் எதுவுமே செய்யலை. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு இன்றைக்கி சாப்பாடு தான் செஞ்சேன். சாப்பாடு எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. என்னென்னு செஞ்சுக்கணும்னு பார்த்துலாமா? எல்லா காயும் போட்டு பச்சை மிளகா சாம்பார், சுட சாதம், தக்காளி ரசம், அப்புறம் வாழைக்காய் காரக்கறி, பீட்ரூட் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், கொத்தரங்காய் பொரியல், சுட வடை, பால் பாயாசம், அப்புறம் அப்பம். இவ்வளோ தாங்க இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு. எப்பயுமே கடையில் உள்ள பிள்ளைங்க லேட்டாக தான் சாப்பிடுவாங்க. 2 மணி ஆகிடும். அதனால அவங்களுக்காக கொஞ்சம் நேரம் செஞ்சா எல்லாம் செஞ்சு 1 மணி 1:30 ஆகிட்டு சாமியார் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வச்சிடலாம். எல்லோரும் சாப்பிட்டாங்க. கடையிலேருந்து பிள்ளைங்களாம் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டில் சாப்பிட்டுக்கோமா? காய்கறி தான் எல்லாம் செஞ்ச காய்கறிலாம் கொஞ்சம் வச்சுக்கலாம். பசங்களே சொல்லிட்டாங்க, ரொம்ப நாளாகுமா சாப்பிட்டு அப்படின்னு. ரொம்ப நாளாக அது சாப்பாடே கொடுத்து செய்யறதே இல்லையா? இந்த மாதிரி சைவ சாப்பாடுனா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்தை வச்சுக்கலாம்.
நாளி ஆயிட்டு எனக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட நாளி ஆயிட்டு. கொஞ்சோண்டு சாம்பார் வச்சுக்கலாம், கொஞ்சம் வடையை வச்சுக்கலாம், கொஞ்சம் அப்பளம் வச்சுக்கலாம். அவ்வளோதான், சாப்பிடலாம். செஞ்ச காய் சாம்பார் சாப்பாடு எல்லாமே அருமையாக இருக்குங்க. பிள்ளைங்களும் வந்து நல்லா திருப்தியாக நல்லா சாப்பிட்டுட்டு அருமையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுகள்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.